சகேயுவை குறித்து வேதத்திலே ரொம்ப அழகா வாசிக்கிறோம். அவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறது தான் அவருடைய பிளான். ஆண்டவரை பார்க்கணும், தூரத்தில் இருந்து பார்த்தா போதும், 10 பேருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜனக்கூட்டத்தின் நடுவிலே அவரை பார்க்க முடியல. அதனால எப்படியாவது பார்த்துடணும், அவருடைய மூஞ்சியை பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு காட்டத்தி மரத்திலே ஏறினார். அவருக்கு பிளான் இயேசுவை பார்க்கறது மட்டும்தான், அவ்வளவுதான். அதை முடிச்ச உடனே நம்ம போயிடலாம்னு நினைச்சாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சகேயுவை பார்த்து கீழே இறங்கி வர சொல்லி அவனுடைய வீட்டிலே தங்குற அளவிற்கு ஆண்டவர் கடந்து போனார். இன்றைக்கு 7வது நாள், இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய கடைசி நாள். கர்த்தருடைய ஒரு மகிமை வெளிப்படுகிறது. அது என்னுடைய திட்டத்திற்கு அப்பாற்பட்டது, என்னுடைய திட்டத்திற்கு அப்பாற்பட்டது, என்னுடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது, என்னுடைய படிப்பிற்கு அப்பாற்பட்டது, என்னுடைய திறமைக்கு அப்பாற்பட்டது. இதை அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அவர் எனக்கு குறித்ததை தடை செய்வதற்கு ஒருவரால் முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த கடைசி நாளில் ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய திட்டத்திலே இல்லாத ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். என் எண்ணத்திலே இல்லாத ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார்.